நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய திருவருளையும் குருவருளையும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளினால் நம்முடைய சைவ உலகின் பிராச்சீனமான ஆச்சாரிய பீடம் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம். இதனை தோற்றுவித்தவர் சற்றேறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் செய்து சைவத்தையும் தமிழையும் இந்த பூவுலகிலே தழைக்கச் செய்த ஸ்ரீ குருஞான சம்பந்த மூர்த்திகள் ஆவார். அவர்களுடைய சீடர் மரபிலே 26 குருமகா சன்னிதானங்கள் தருமபுரம் நகரிலே வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து சைவத்தையும் தமிழையும் வளர்த்து உலகெங்கும் இன்றளவும் சைவத்தை பேணி வருகின்றார்கள். 27வது குருமகா சன்னிதானமாக சென்ற ஆண்டு தர்மயாதீனத்தினுடைய ஞானபீடம் அமர்ந்து அருட்செங்கோலோச்சி வருகின்ற குருமகா சன்னிதானம் அவர்கள் தர்மயாதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் ஆவார்கள். அவர்களுடைய திருமுன்னிலையை சைவ தமிழுலகின் சார்பாக இங்கு நாம் வணங்கி மகிழ்கின்றோம். வருகிற வெள்ளிக்கிழமை துவங்கி சனிக்கிழமை வரை இந்த பீடாரோகண திருநாள் நிகழ்வுகளானது நிகழ இருக்கின்றது. 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி பூச நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே அவர்கள் இந்த ஞான பீடத்திலே அமர்ந்து ஓராண்டு பூர்த்தியாகின்றது. இந்த ஓராண்டிலே தர்மயாதீனத்தையும் சைவ தமிழுலகையும் ஓர் நூற்றாண்டு முன்னேற்ற பாதையிலே இட்டு சென்ற பெருமையுடையவர்கள் நம்முடைய குருமணிகள் அவர்கள். இந்த நன்னாளிலே அவர்கள் ஞானபீடம் அமர்ந்து உலக சைவ தமிழ் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் ஆசியுரை வழங்கி எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தித்து குருமணிகளை வணங்கி அவர்களுடைய ஆசியுரையை கேட்டு மகிழ்ந்து நம்முடைய வாழ்க்கை பாதையை நல்ல முறையிலே அமைத்து கொள்வோம். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையம் துய தீர்கவே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும். அதற்கு எப்படியெல்லாம் இருந்தால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் சொல்லுகிறார். லோகா சமஸ்தா சுகினோபவந்து என்பதுதான் உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும். அதை ஆளுகின்ற மன்னர்கள் நல்ல வகையிலே ஆள வேண்டும். அப்போ தான் அந்த கருணை உடைய ஆட்சி அங்கே அமையும். அதற்கு அந்த ஆழ்கின்ற மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டுமேயானால் வையம் துயர் தீர்கவே. வையம் துயர் தீர வேண்டுமேயானால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாழ்க அந்தனர், அந்தணர்களை வாழ்த்தியது ஏன் என்று சேக்கிழார் பெருமான், ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் சொல்கிறார், இவர்கள் வேள்வி செய்வதின் காலமாக உலக நன்மைக்காக வேள்வி செய்கிறார்கள் சிவாச்சாரியார்கள். அதனால் அவர்கள் வாழ்க, முதல்ல அவங்க வாழ்த்தினார்கள். கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்று ஞானசம்பந்தர் காட்டுகிறார். பரப்பை படுத்தெங்கும் பசுவேற்று எரியோம்பி, பசு என்பது உயிர்கள், உயிர்களின் பொருட்டு அவர்கள் யாகம் செய்வதனால் அவர்கள் வாழ்க சிறப்பர் என்று சொன்னார். அஞ்சிப்போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்று நாவுக்கரசர் நமக்கு காட்டுகிறார். களி என்பது வறுமை, நாட்டுக்கு வறுமை வராமல் இருக்க வேண்டுமையானால் யாகங்கள்லாம் செய்யணும். அதுக்காக இப்போ மக்களுக்கு ஒவ்வொரு வகையான
அது துன்பங்கள் இருக்கிறது. அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஒவ்வொரு பரிகார யாகங்கள் இதெல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது. எல்லாம் யாகங்களினுடைய தலைவனாக சிவபெருமான் தான் இருக்கிறார். அதனால் யாருக்கு செஞ்சாலும் அங்கே போய் சாமிக்கு தான் சேரும். நான் இப்போ கீழே உள்ள முனிசிபாலிட்டியில் உள்ள ஒரு பியூன் வசூலுக்கு வருகிறார், கிளர்க்கு. அவர்கிட்ட நம்ம கொடுத்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தான் அது போகும். இவருக்கு நல்ல வசூல் பண்ணுறாரு, இது எப்படி இந்த நாட்டினுடைய தலைவருக்கு போகிறார் என்று நம்ம கேட்க முடியாது. அதே போன்று தான் கீழே உள்ளவருக்கு பரிவாரங்களாக இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் கொடுத்தால் அது சாமிக்கு போய் சேரும். அதனால தான் வேள்வி பயனை அனுபவிக்கின்றவர் சாமி தான். அதில் அக்னிக்கு 7 நாக்குகள் 7 கரங்கள் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக அவர் கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கிறார். அக்னிக்கு 2 மனைவி, சுவாகா சொதா என்று. சுவாகா என்பது தேவர்களுக்கெல்லாம் அந்த அம்மையார் எடுத்துகிட்டு போவாங்க. சொதா என்பது பித்திருக்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் கொடுக்குறார். அதனால் அக்னி மூலமாக இவர்களுக்கு பரிவாரங்களுக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் சாமிக்கு தான் போகுது. அதனால் வேள்வி தலைவன் சாமி. அதனால் அந்த வேள்வியை சாமியை நினைந்து இவர்கள் வேள்வி செய்யணும். சாமி நினைக்காமல் வேள்வி செஞ்சால் தக்கன் கதை தான் நடக்கும். அதனால் சாமிக்கு இதெல்லாம் செய்வது என்பது எதற்காக என்றால் உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகையினால் இந்த அந்தணர்களினுடைய ஒழுக்கம் பேசப்பட்டு இருக்கிறது. அறுவகைப்பட்ட பார்ப்பன ஒழுக்கம் என்று நமக்கு இலக்கணம் தொல்காப்பியர் காட்டுகிறார். அவர்கள் வேட்டல், வேள்வி செய்தல், வேள்விக்கு உள்ளே கற்றல், கற்றவர்களுக்கு உபச்சாரம் செய்தல் என்ற வகையில் அவர்கள் அந்த 6 ஒழுக்கங்களை கொண்டு இருக்கிறார்கள். அந்த நியதிகளையும் அவர்கள், அதனால்தான் இறைவன் நியமம் என்பதை சாமி கொடுத்திருக்கிறார். அந்த நியமத்தின்படி அவர்கள் செய்வது அனுஷ்டானம் அப்படிங்கிறது. சந்தி 3லும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சும் இறைவர் தமக்கு என்று நமக்கு காட்டுகிறார் ஞானசம்பந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால் இந்த வகையில் நம்ம வேள்வி இதுங்கிறதுனால முதல்ல அந்தணர்களை வாழ்க என்று வாழ்த்தினார். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினும். மேலே இருக்கிற வானவர்கள் எல்லாம் ததாஸ்து ததாஸ்து என்று அவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது, வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கீழே உள்ள மக்கள் எல்லாம் நல்லதை நினைக்கணும். நல்லதை நினச்சா தான் அவன் ததாஸ்துன்னு சொல்கிறது அப்படியே அது ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாங்க. இவன் தீயது நினச்சான்னா அதுவும் அப்படியே ஆகட்டும்ன்றாங்க. அதனால் மக்கள் எல்லோரும் நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். அதனால் வானவர்கள் வாழ்க என்று வாழ்த்தினார். ஒருவன் கற்பக மரத்தின் கீழே போய் வெயிலுக்கு ஒதுங்கியிருக்கிறான். அங்கே ஒதுங்கின இடம் கற்பக மரம் என்று அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல அவன் ஆசுவாசப்படுத்துகின்ற போது, அப்பா இப்படி அருமையான தென்றல் காற்று வருது, இங்கே நல்லா சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். உடனே 16 வகை கறிகளோடு சாப்பாடு அங்கே கிடச்சிட்டுது. ஆக இப்படி சாப்பாடு கிடச்சிட்டுது, கொஞ்ச நேரம் இங்கே ஒரு படுக்கை இருந்தால் படுக்கலாமே என்று நினச்சான். சரின்னு படுக்கையும் கொண்டாந்து. ஆக இந்த அற்புதமான இதெல்லாம் நினைக்கிறமே கிடைக்குது. ரம்பா ஊர்வசி மாதிரி இருந்தாங்கன்னா உடம்பு கை காலை பிடிச்சி விடுவாங்களே, ஆடல் பாடல் பார்த்துக்கிட்டே தூங்கலாமேன்னு நினச்சான். அதுமாரி ரம்பா ஊர்வசிலாம் ஆடினாங்க. இவ்வளவும் நினச்சிட்டு நல்லதாகவே நினச்சிட்டு இருந்தவன் திடீர்னு நம்மளை புலி பிடிச்சிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு நினச்சான். அவ்வளவையும் புலியை பிடிச்சி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டுது. அதனால் நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே நினைக்க வேண்டும். அதை வாழ்த்துகின்றவர்கள் வானவர்கள். இதனால் உலக நலம் கருதி வேள்வி வேட்பதினால் அந்தணர்கள் வாழ்க என்று வாழ்த்தினார். அதை அப்படியே ஆகட்டும் என்று வரங்கள் கொடுப்பதினால் அடுத்து வானவர்கள் வாழ்க என்று வாழ்த்தினார். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் மழை மும்மாறி பொய்ய வேண்டும் வான்முகில் வடாது பெய்க வேதியர்க்கு ஒரு மழை வணிகருக்கு ஒரு மறை கற்புடைய பெண்டிற்கு ஒரு மறை என்று நமக்கு நீதி சாஸ்திரம் பேசப்பட்டிருக்கிறது. அதனால் வான் சிறப்பு என்று 2வதே அறத்துப்பாலில் நமக்கு வள்ளுவர் பெருந்தகையும் வைத்தார். ஏன்னா பூஜைக்கு வேண்டிய நீரும்
அதற்குரிய புஷ்பங்கள் முதலிய எல்லாம் எதை கொடுக்கிறது என்று சொன்னால் நீர்தான் கொடுக்கிறது. அதனால் நீர் வேணும். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு என்று நமக்கு திருமூலர் அருளி செய்திருக்கின்றார். அதனால் அந்த குடங்கை நீர் கொண்டு ஆட்டுவார்க்கு குஞ்சரக்கன்றும் உலகம் கொடுக்கிறான் என்று திருவிளையாடல் புராணத்திலே சாமி கொடுக்கிறார். வேறு ஒன்றும் நம்ம சாமிக்கு பிரத்யேகமாக எதுவும் செய்யலைனாலும் ஜலமாவது தீர்த்தமாவது சாமிக்கு விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மழை மும்மாறி பெய்ய வேண்டும். அது அந்தந்த காலத்துக்கு தக்க அதிகமாக பெய்தாலும் ஆபத்து, பெய்யாமல் இருந்தாலும் ஆபத்து. அதனால் அளவாக பெய்ய வேண்டும் என்பதனால் வானத்தை நோக்கி அவர்கள் மழையினுடைய சிறப்பை மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று நமக்கு சிலப்பதிகாரமும் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் வர்ண பகவானையும் நாம் போற்றுகின்றோம். அதனால் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, இதெல்லாம் சரியாக நடக்கிறதா என்றது பார்ப்பதற்கு ஒரு மேல் அதிகாரி இருக்க வேணும். அது அரசன். அரசன் என்பது திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேன் என்று உரையாசிரியர் உரை எழுதினார். அதனால் கடவுளாக மன்னரை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் மன்னனுடைய நீதி செங்கோல் செம்மையாக இருக்க வேண்டும். அவன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னால், தன் பரிசனத்தால், கல்வரால், விலங்குகளால், பகைவரால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து ஆள்பவன் அல்லனோ என்று நமக்கு மனு நீதி மன்னனுடைய வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அதனால் அந்த 5 நிலையிலே நின்று மன்னர் மக்களை காப்பாற்ற வேண்டும். அதனால் வேந்தனும் ஓங்குக என்று சொன்னார். இந்த மன்னர் ஆட்சி சிறப்பாக இருந்தால் மக்கள் நல்ல முறையிலே இருப்பார்கள். மன்னர் ஆட்சி இருந்தபோது மக்கள் ரொம்ப செம்மையாகவும் இருந்திருக்கிறார்கள். ராமாயணத்தில் ராமர் வீதியில் நடந்து போயிட்டுருக்கிறார். மக்களை பார்க்கின்ற போது, என்ன நீ சௌரியமாக இருக்கிறாயா, யாதுகொள் உன் நிலை, உன்னுடைய நிலை எப்படி இருக்குது, இப்போ வீட்டில் எப்படி, உன் சுற்றத்தார் எம்மவர், உங்கள் சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களா என்று பல தரப்பட்ட மக்களை ஒரு மன்னராட்சி இருந்தபோது மக்களோடு மக்களாக இருந்து செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த ஆட்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கிறது. ஆனால் இந்த மக்களாட்சி வந்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நிலை இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகையினால்தான் மன்னனும் ஓங்குக என்று தான் சொன்னார். வேந்தனும் ஓங்குக என்று சொன்னார் ஞானசம்பந்த பிள்ளையார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும், அடுத்து வானவர் ஆணினம், அதையும் பசுக்களையும் நம்ம பராமரிக்கணும். ஏன்னா பசு நமக்கு தாயாக இருப்பது. தாய் முளைப்பால் கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அது ஒரு ஆண்டு வரைக்கும் தான் கொடுப்பார். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் நமக்கு பால் கொடுப்பது பசு. பசுமாட்டில் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. கொம்பிலிருந்து குழம்பு வரைக்கும், முகத்து நாசியிலிருந்து வால் குஞ்சரம் வரைக்கும் அத்தனை தெய்வங்களும் அதில் இருக்கிறார்கள். அதனால் அது சாணம், அதில் எதற்காக பசு முக்கியம்னா, நம்ம சைவர்கள் பூசுகின்ற திருநீரை கொடுக்கிறது பசுஞ்சாணம், அதனுடைய கோமயம். அதே போன்று பஞ்சகவியம் இறைவனுக்கு மிகவும் முக்கியமானது. பஞ்சகவியம் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம பஞ்சகவியம் தயார் பண்ணி அதை சாமிக்கு பண்ண பிறகுதான், சாப்பிட்ட பிறகுதான் நமக்கு அந்த புத்தி வருகிறது. ஆனால் இங்கே நம்ம மடங்களில் கூட தீட்சை கொடுக்கின்றதுக்கு முன்பாக அவர்களுக்கு பஞ்சகவியம் கொடுத்து விட்டு தான் உள்ளார தீட்சைக்கு அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரபை பஞ்சகவியம், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அறநஞ்சாடுதல் என்று நமக்கு அப்பர் பெருமான் காட்டுகிறார். பசுமாட்டிற்கு உள்ள அணிகலமாக விளங்குவது எது என்று சொன்னால் பஞ்சகவியம். அதனால் பஞ்சகவியத்தை கொடுக்கிறது, நமக்கு சாணம் திருநீற்றை கொடுக்கிறது. அதனால் பசு வாழ்க என்று சொன்னார். அந்தணர்கள், வானவர்கள், பசுக்கள் இவைகளெல்லாம் வாழ வேண்டும். வேந்தன் அரசு செங்கோல் ஓச்ச வேண்டும். நான் அப்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள் மன்னர்கள். அந்த உயிர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தால் தனக்கு வந்ததாகவே பார்த்திருக்கிறார்கள். உடலும் ஆவியும்
ஒத்து இருந்தான் என்று நமக்கு சேக்கிழாரும் கம்பநாட்டாழ்வாரும் காட்டுகிறார்கள். அதனால் அந்த வகையில் உயிராகவும் உடம்புல உயிர் எப்படி இருக்கிறதோ அதே போன்று மக்களை உயிராக நேசித்திருக்கிறார்கள் மன்னர்கள். அதனால் அவர்கள் ஓங்குக என்று சொன்னார். வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது, ஆழ்க தீயவர் என்று சொல்லலை, தீயதுன்னு சொன்னார். அதனால் படிக்கிறது முதற்கொண்டு நல்லவைகளை படிக்கணும், தீயவைகளை படிக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கு உள்ள கல்வி நிலைகள் பார்த்தால் இந்த கல்விகள் எல்லாம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவும் எந்தெந்த வகையில் தவறு செய்யலாம் என்பதற்காகவும் பல வகைகளில் இந்த கல்வியியல் பயன்படுகிறது. ஆனால் நீதி சாஸ்திரம் என்பதை படித்தால் ஒருவர் தப்பியும் கூட தவறு செய்ய மாட்டார்கள். அதனால்தான் முன்னொரு காலங்களில் பள்ளிகளிலேயே கூட மாரல் கிளாஸ் என்று ஒரு வகுப்பை வைத்திருந்தார்கள். அப்போது அந்த நீதி போதனைகள் எல்லாம் ஓதப்பட்ட போது இருந்த ஒழுக்கம் இன்றைக்கு சற்று குறைவாக இருக்கிறது. அதற்காக ஆழ்க தீயது என்று சொன்னார். எதெல்லாம் தீயது என்று நமக்கு தர்மங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் தீயவை. அதனால் தீயவர்கள் அது செய்வதனால அவர்கள் தீயவர்கள் ஆகிறார். ஆழ்க தீயவர்கள் என்று சொல்லாமல் ஆழ்க தீயது என்று சொல்லி இது எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்று சொன்னார். ஏன்னா ஒரு பார்க்கின்ற 2 நெற்கள் பயிர்கள் முத்தி வளைந்து இருக்கிறது. இதை சேக்கிழார் பெருமான் பாருங்க, பக்தியின் பாலராகி பணிவார் போல ஒரு அடியாரை இன்னொரு அடியார் வணங்குவது போன்று இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி நாவுக்கரசருக்கு திருப்பழனத்திற்கு செல்கிறார் அப்பூதி அடிகளார் வீட்டில். அப்பூதி அடிகள் ஒரு அந்தணர், இவர் ஒரு சைவ வேளாளர். இவரை குருவாக கொண்டு அவருடைய தண்ணீர் பந்தலுக்கெல்லாம் நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு வச்சார். அதுக்கு மட்டுமில்ல, தராசு கல், வடி, வீட்டில் உள்ள எத்தனை பொருள்களுக்கும் பெரிய திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு, பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி தான் பேர் வச்சார். அவன் அசையும் பொருள், அசையா பொருள், உயிர் பொருள், உயிரல்லா பொருள் அத்தனைக்கும் நாவுக்கரசருடைய பேரே வச்சார். நம்மெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்களை பார்த்து எருமைன்னு கூப்பிடுவோம். ஆனால் அவர் எருமைக்கு கூட ஞானசம்பந்தர் மேதி முதலாம் என்றே சொல்கிறார். மேதினா எருமை, எருமைக்கு கூட நாவுக்கரசர் பேரை தான் அவர் வைத்தார். அப்படி எல்லாமே சிவமாக இருப்பதனால் நல்லா சர்வம் சக்திமயம்ங்கிறாங்க. அதே போன்று சர்வம் சிவமயம் என்று எழுதுவது நம்முடைய மரபுகளில் இருக்கிறது. அதனால் எல்லாம் சிவமாகவே பார்க்கிறார். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி ஆதலால் பண்ணேன் உனக்கான பூசை ஓர் வடிவிலே என்று சொன்னார். பூவை போய் பறித்து பூ சாமிக்கு சாத்தலாம் என்று பூ பறிக்க போனார். அந்த பூவிலேயே இறைவன் தெரிந்தாராம். அதனால் பூவை பறிக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னார் தாய்மானவர். நாவுக்கரசரும் அதான் சொன்னார். வாசம் மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகலாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பற்சோதி வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே. அதனால் ஒரு மலர் முதற்கொண்டு பார்க்கின்ற எல்லாவற்றிலேயும் இறைவனை அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அதனால் எல்லா பொருள்களும் அவனுக்கு உடைமை, எல்லா உயிர்களும் அவனுடைய அடிமை. அதனால் அவன் மட்டும்தான் முதலாளி. அதனால் அந்த இறைவனுடைய நாமமே எல்லாவற்றிற்கும் சூழ்க என்ற நிலை உலகம் முழுவதும் வந்தால் அன்றைய நாடு வையம் துயர் தீர்கவே. அப்படிப்பட்ட துயர் நீங்கி நன்மை பெறும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான நாடு உலகம் முழுவதும் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக தான் திருமடங்கள் ஸ்தாபித்து அதன் மூலமாக இருக்கின்ற ஆச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய பூஜையின் தவத்தின் காரணமாக இலர் பலராகிய காரணம் சிலர் பலர் நோலாதார் என்று காட்டினார். அதனால் ஒரு சிலராவது நோற்று நாம் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருக்கைலாய பரம்பரையில் பல ஆதீனங்கள் 18 ஆதீனங்கள் உருவாகியது. நந்தியம்பெருமான்
உபதேச பரம்பரையிலே அகச்சந்தானம் புறச்சந்தானம் வந்து அந்த வகையிலே நம்முடைய ஆதீனங்கள் எல்லாம் தைலைதாரையாக பரம்பரை, பரன் என்றால் சிவம், பறை என்றால் சக்தி, அம்மையும் அப்பனுமானுடைய ஆசியினால் இவர்கள் சந்தான பரம்பரை. சந்தானம்னா குழந்தைன்னு அர்த்தம். அதனால் இது ஞான குழந்தைகளாக வருவதனால் அவர்களுடைய அருள் பெற்று வருகின்ற ஆதீனங்கள் மடங்களை ஸ்தாபித்து அதன் மூலமாக தைலைதாரையாக இடைவெளி இல்லாமல் அந்த எண்ணெய் ஊற்று எப்படி இருக்குமோ அதை போன்று அந்த பரம்பரை வாரிசுகள் தொடர்ந்து வந்து இந்த பீடங்களிலே இருந்து அருள் பாடித்திருக்கிறார்கள். இது தர்மியாதீனம் திருப்பீடம் மிக புண்ணிய பதியாக விளங்குகிறது. இதில் குறிஞான சம்பந்தர், ஆனந்த பரவசர் இவர்களெல்லாம் ஜீவசமாதி கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதன் வகையிலே வந்த 10வது சன்னிதானம் கூட மேலே ககன மார்க்கத்திலே பறந்து சென்ற ககன மார்க்கத்திலே பறக்கின்ற சித்தர்கள் கீழே யாருக்குமே உருவம் தெரியாது. ஆனால் இந்த சன்னிதானம் இங்கே கீழே அமர்ந்திருக்கின்ற போது ஒரு சித்தர் மேலே பறந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். ஆட்காட்டி விரலை காட்டி கீழே வா என்று அவர்கள் அழைத்தார்களாம். அதனால் இங்கே இருக்கின்ற ஒரு ஆஃபீஸ்க்கு பெயரே சித்தர்கட்டு என்றே அதற்கு பெயர் உண்டு. அப்படி ஒருவரை அழைத்த பெருமையும் கூட அப்படிலாம் தவசீலர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு அரசனுக்கு ஏற்பட்ட நோய், அந்த நோயை நீக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான். பேய் அது உடனே அவரை விட்டு அந்த பேய் விலகுகிறது. விலகுகின்ற போது அது நான் இவரை விட்டுட்டு போகிறேன், எனக்கு ஏதேனும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அது பரிகாரம் கேட்கிறது. அவர்கள் தான் செய்கின்ற அனுஷ்டானத்தை தானமாக கொடுக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் 4 முறை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று விதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான தீட்சை ஆகின்றவர்கள் 3 முறை தீட்சை அனுஷ்டானம் செய்வார்கள். நம்முடைய தர்மியாதீனத்தில் மட்டும் 5 முறை அனுஷ்டானம் செய்கிறோம். ஏன்னா ஒரு முறை தானம் கொடுத்ததினால். அப்படி ஞானத்தையுமே கூட தானமாக கொடுத்த வழியிலே இந்த பீடத்திலே நாமும் இருப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த தவமும் அந்த தவத்தின் வழியாக நின்று மடத்தை இறைவனுடைய திருவருளினாலேயே நடத்துவதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் செய்ய வேண்டும். லோகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும். அந்த சுபிட்சமாக இருப்பதற்கு நாம் பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனையோடு இவர்கள் எல்லாரும் ஒத்துழைத்தால்தான். ஏன்னா அரசன் நல்ல அரசனாக அமைய வேண்டும், அதற்கு நல்ல மழை மும்மாறி பொழிய வேண்டும், பசுக்களும் அந்தணர்களும் வானவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கின்ற அரசை நாம் பேணி அந்த அரசன் மூலமாக நாடு சுபிட்சமாக ஆக வேண்டும். அந்த சுபிட்சத்தில் நாமும் சேர்ந்து பங்கு பெற்று அனைவருக்கும் நல்லாசி கூறி மீண்டும் அனைவருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். வான்மிகில் வடாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.